நீங்க கிளம்புறதுனால உடனே எங்களால பணத்தை பெரட்ட முடியல. பக்கத்து வீட்ல இந்த 3000 கடன் வாங்கிட்டு வந்தேன். இத நீங்க மறுக்காம தயவு செஞ்சு வாங்கிக்கணும். எதுக்கு சம்பந்தி இந்த பணம்? அதுவும் கடனை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட யார் இதெல்லாம் கேட்டது? சம்பந்தி அம்மா, யார் பண்ணா என்ன? அவ நம்ம எல்லாருக்கும் பேத்தி தானே. சம்பந்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பணத்தை யார்கிட்ட வாங்குனீங்களோ தயவு செஞ்சு அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. இல்ல சம்பந்திமா, அது வேணாம். சொல்றேன்ல, திருப்பி கொடுத்துருங்கம்மா. ஏமா அப்படி சொல்ற? வாங்கிக்கமா. அந்த பணத்தை வாங்கிக்கன்னு சொன்னமா. அது இல்லடா. ப்ளீஸ், அவங்க ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க கொடுங்க. மாப்ள பரவாயில்ல, கொடுங்க. $3000. இது நான் 3000 பார்க்கல. 3 லட்சம், 3 கோடி, இதுக்கு என்ன வேல்யூ வச்சாலும் பத்தாது. ஏன்னா இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா இதுல உங்க அன்பு, அஃபெக்ஷன், எங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை எல்லாமே தெரியுது. அதனாலதான் சொல்றேன், இதை நான் பணமா பார்க்கல. ஆனா இது நீங்க என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. இதை ஏன் அத்தை கடன் வாங்கினீங்க? உங்க பேதிக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களுக்கு பதிலா நான் செஞ்சிருக்க போறேன். that's it. நான் யாரு? உங்க ஃபேமிலியில ஒருத்தன் தானே. எனிவே, இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க. இதை நான் மனசு பூரா சந்தோஷத்தோட வாங்கிக்க. இந்த 3000 நாமளும் கொஞ்சம் பணம் போட்டு உங்க பேத்திக்கு ஆசை தீர என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுக்கலாம். சரியா? என்ன சம்பந்தி, இப்ப சந்தோஷம் தானே? அட, எதுக்கு இதுக்கு போய் கண் கலங்கிட்டு? கிளம்பலாமா? அத்தை, அத்தை, என்னங்க என்னங்க அத்தை? ஊட்டி இருக்கு. இன்னைக்கு டயாலிசிஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் இவர் வீட்டுல எல்லாமே எங்க போயிட்டாரு? ஒருவேளை மறந்துட்டு கடைக்கு போயிட்டாரா? சரி, அவர்தான் கடைக்கு போயிட்டாரு. இந்த அத்தை வீட்டை போட்டுட்டு எங்க போயிட்டாங்க? ஒருவேளை சாவி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க தானே சாவி. சாவியை வேற தூக்கிக்கிட்டு எங்க போயிட்டாங்கன்னே தெரியலையே. இப்ப என்னமா தேடுற? சாவியவா? ஆமா சார். உன் புருஷனுக்கு என்னமா பிரச்சனை? பிரச்சனையா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். புரியலையா? என்னமா இது? திடீர்னு உன் புருஷன் 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து, நானும் எங்க அம்மாவும் இனிமேல் இந்த வீட்டை தங்க போறது இல்ல, வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாவி என்கிட்ட திருப்பி கொடுத்துறாருமா. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு காரணம் எதுவும் சொல்லல. அவங்க எங்க போறாங்கன்ற தகவலும் சொல்லல. சரி, அட்வான்ஸ் வாங்கிப்பான்னு திருப்பி கொடுத்தேன். அவர் அதை வாங்காம என் ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்னமா சொல்ற? தொடர்ந்து குடியிருக்க போறீங்களா இல்ல அட்வான்ஸ் திரும்பி வாங்கிக்கிறீங்களா? வேண்டாம் சார், அட்வான்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. நான் 2 நாள் சொந்த விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அதனால இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அநேகமா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாரு. நான் சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன் சார். என்னம்மா பழக்கம் இது? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்காது சார். இத பாருமா, முரளி சாருக்காக மட்டும் இல்ல, உன் முகத்துக்காகவும் தான் இந்த வீட்டை நான் வாடகைக்கே விட்டேன். அதனாலதான் உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முரளி சார் கிட்ட கூட நான் எதுவும் சொல்லிக்கல. வீடு பூட்டி இருக்கிறதுனால பல பேர் வந்து வீடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் எனக்கு வீடு விட்டே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நச்சரிவு தாங்க முடியலமா. உனக்காக வேணா 2 நாள் காத்துக்கிட்டு இருப்போமா. அதுக்குள்ள நீங்க வரலனா இந்த வீட்டை வேற யாருக்காவது நான் விட்டுருவேன். அப்புறம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. அட்வான்ஸ் நீங்க எப்ப வேணாலும் திருப்பி வாங்கிக்கமா. சார்,
கவலையில அப்படி சொல்றாருன்னு நினைச்சா இப்படி நிஜமா ஐயோ டேய் டேய் என்னடா நடந்துச்சு? அவரும் உங்க அம்மாவும் வீட்டை காலி பண்ணிட்டு சாவி ஹவுஸ் கிட்ட கொடுத்துட்டு போனதா சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சு? டேய் உன்னை தாண்டா கேக்குறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அக்கா 2 நாளுக்கு முன்னாடி அண்ணா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, முந்தா நாள் ஸ்பேனர் எடுக்க அண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எதுக்கட என் துணியில எடுத்து வச்சிருக்க இப்போ? டேய், நாம எங்கயாவது ஊருக்கு போறோமா? நம்மள மதிச்சு கூப்பிடுற அளவுக்கு இந்த ஊர்ல யாரா இருக்காங்க? டேய், எங்க போறோம்னு சொல்லேன்டா. இந்த முதல்ல உன் துணியை புடி, வா வீட்டை விட்டு வெளியில போலாம். வீட்டை நான் பூட்டணும். டேய் விடுறா. இப்ப எங்க போறோம், எதுக்காக வீட்டை பூட்டிட்டு போறோம், அத முதல்ல சொல்லு. இனிமேல் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறது இல்ல. வீட்டை காலி பண்றேன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி ஒப்படைக்க போறேன். டேய், என்னடா சொல்ற நீ? இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்க போறது? நான் பண்ண பாவத்தை கழுவுறதுக்காக நான் பரதேசம் போறேன். நீ பண்ண பாவத்துக்கு என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. டேய், ஏன்டா இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்த? இந்த முடிவை நான் அப்போதே எடுத்திருக்கணும். ஆனா நீ இப்ப திருந்துவ அப்ப திருந்துவன்னு உன்னை விட்டு பிடிச்ச பாரு, அது ஏன் தப்பு? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஆலதிக்கு அவ குடும்பத்துக்கு நான் எவ்வளவு கெடுதல் பண்ணேன். ஆனா அவ கழுத்துல நான் தாலி கட்டினங்கிற ஒரே காரணத்துக்காக அவ என்ன காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா. எத்த குழந்தைன்னு கூட பார்க்காம அவ தூக்கி கொடுத்தா. எதுக்காக? உன்னை என்னையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே. சரி, என்ன காப்பாத்த நினைச்சது கூட நான் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கேன். ஆனா உன்னை எதுக்காக அவ காப்பாத்தணும்னு நினைச்சா? நீ அவ மாமியாருங்கிற பாசத்திலியா? நீ அவகிட்ட என்னைக்காவது மாமியாருங்கிற பாசத்திலேயாவது இல்ல மனுஷியாவது நடந்துட்டு இருந்திருக்கியா? உன்னால அவளுக்கு இப்போ அப்போ ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்கா? இல்ல இனிமேல் தான் இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவ எதுக்காக உனக்கு சோறு போட்டு காப்பாத்தணும்? கண்ணுக்கு முன்னாடி யாரும் கஷ்டப்படுறத பார்க்க முடியாத நல்ல மனசு அவளுக்கு. அந்த மனசை எப்படியெல்லாம் நீ அசிங்கப்படுத்திட்ட. சொந்த பேத்தின்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாம அதை வச்சு வியாபாரம் பேசி வேடிக்கை காட்டி கடைசியில மாலதிக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டல. இப்ப உனக்கு திருப்தியா? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இத பாரு, உன் ரத்தம் என் உடம்புல ஓடுற வரைக்கும் தான் நான் புத்தி கெட்டு போய் திரிஞ்சேன். ஆனா மாலதியோட கஷ்டப்பட்ட காசுல என் ரத்தம் ஊற ஆரம்பிச்சதுமே என் புத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் மனுஷனா மாறிட்டேன். அடுத்தவங்களோட வழி என்னங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல அடுத்தவங்களோட வழி என்னங்கிறது தெரியாது. நீ எல்லாம் மாறவே மாட்ட. மாலதி என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறதுனால தானே அவளை நீ மேல மேல கஷ்டப்படுத்துற. நான் எங்கேயாவது போயிட்டா அவ எதுக்கு என்ன காப்பாத்த போறா? நீ எதுக்கு அவளை கஷ்டப்படுத்த போற? போதும், அவளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத இந்த பாவியை காப்பாத்த நினைச்சதுக்கு என் பொண்டாட்டி பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். நான் எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன். ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி யாரோ 2 பேருக்கு புண்ணியத்தை பண்ணிட்டு செத்துருவேன். முடிஞ்சா நீயும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாரு. இல்ல மேலும் மேலும் பாவத்தை சேர்த்து எப்படியாவது ஒளிஞ்சு போ. இனிமேலாவது என் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் நிம்மதியா இருக்க விடு. வெளியில போகும்போதல்ல போங்கறல்ல, வா வாங்கறல்ல, வெளியில போ. இத பாரு கணக்கு, அந்த பஞ்சர் கடையை இனிமேல் நீயே பாத்துக்க. அந்த கடைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம்டா. இத பாரு, நான் வாழ்க்கையில செய்யற முதல் புண்ணியம் இதான். இந்த புண்ணியம் கூட என் பொண்டாட்டிக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவ கஷ்டப்பட்ட காசுல தான் இந்த கடையை நான் ஆரம்பிச்சேன். அதனால கடையை நல்லபடியா பாத்துக்க. என்ன டேய் சுந்தரி, டேய் என்ன விட்டுட்டு போகாதடா. நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போடா. நான் உன் அம்மாடா. என்ன தவிக்க விட்டுட்டு போயிடாதடா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அம்மாவா? புள்ளைய பெத்துட்டா மட்டும் அம்மாவாயிட முடியுமா? அம்மாங்கிற வார்த்தையில ஒரு பெரிய புனிதமான அர்த்தமே இருக்கு. அம்மாவும் நல்லவளா இருக்கணும், அவ பெத்த பிள்ளைங்களையும் நல்லவளா வளர்க்கணும். அந்த 2 தகுதியும் தான் உன்கிட்ட இல்லையே. இத பாரு, இப்படி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்றதை விட எங்கேயாவது போய் நாண்டுகிட்டு சாகு.
கிட்ட சாவி குத்த அண்ணன் எங்க போயிருக்கான்னு தெரியலக்கா. நானும் அண்ணனை எங்க தேடி பார்த்தா ஆனா கிடைக்கலக்கா. அண்ணன் ரொம்ப நல்லவர்க்கா. அவர் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்கக்கா. என்ன பாக்குற? தங்க குட்டிக்கு தங்க செயின். தொட்டு பார்க்கும்போதே வழவழன்னு இருக்கிற இதோட டிசைன் நல்லா இருக்குங்கிறத என்னால உணர முடியுதுங்க. தேங்க்ஸ். நான் சொன்னல அவளுக்கு பிடிக்கும்னு. ஆமா, இப்படி கொண்டா. வேற என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இந்தாங்க பாருங்க. கொலுசு, வெள்ளி கொலுசு. என் குட்டி பொண்ணோட குட்டி காலுக்கு சலசல சலசலன்னு வீடு பூரா சத்தம் கேட்கும். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நிறைய முத்து வச்ச கொலுசா வாங்கிருக்கீங்க. இத போட்டுக்கிட்டு என் பேத்தி வீட்ல நடந்தானா வீடே கலகலன்னு இருக்கும் மாப்ள. இருக்கணும்ல, அதுக்கு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து வெள்ளியில அருணாக்குடி. இந்தாங்க. தொட்டு பாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இல்லாம வெரைட்டியா ட்ரெஸ்ஸஸ்லாம் வேற வாங்கியிருக்கேன். ஆமாமா, எல்லா ட்ரெஸ்ஸும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ல நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சது இதுதான்ப்பா. என்னோட ஃபேவரட் சாய்ஸ். நல்ல டீப் yellow. தொட்டு பாரு. எப்படி இருக்கு? Dress நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி உருத்தாத க்ளோத் போட்டாதான் குழந்தையோட பிஞ்சு உடம்புல எரிச்சலை உண்டு பண்ணாது. ஆனா ஒண்ணுங்க, மத்த எல்லாத்தையும் நீங்களும் அத்தையும் சேர்ந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த Dress-அ மட்டும் அத்தை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நீங்களா இருந்தா குழந்தைக்கு காஸ்ட்லியா வாங்குறேங்கிற பேர்ல ஹார்டான துணியா வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இத அத்தை தான் வாங்கியிருப்பாங்க. உண்மையை சொல்லுங்க, இத அத்தை தானே செலக்ட் பண்ணாங்க. ஏது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணோம். இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. கண்டிப்பா இத அத்தை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. டேய் பாத்தியாடா, என் மருமக கரெக்டா இது கண்டுபிடிச்சா. மட்டும் இப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிற? பின்ன என்னங்க, ஆம்பளைங்க உங்ககிட்ட பணம் இருந்தா நல்ல செலவு பண்ணதான் தெரியும். ஆனா பொம்பளைங்க தான் பார்த்து பொறுப்பா பக்குவமா எடுப்பாங்க. ஆரம்பத்துல இவன் ஒரு Dress எடுத்தான். அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு குழந்தை உடம்பெல்லாம் குத்துற மாதிரி இருந்துச்சா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டால? வாங்கிட்டோம் இல்லையா ட்ரெஸ்? அவ்வளவுதான், டீடைல் எல்லாம் தேவையில்லை. சரி சரி, இதெல்லாம் எடுத்து வையே, நான் சம்பந்தி அம்மாவுக்கு சாப்பாடு போடுறேன். சம்மந்திமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் நந்தினியும் சாப்பிட்டோம். நீங்க வேணா சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நீங்க இருங்க. ஐயோ உட்காருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி சம்மந்திமா, அப்ப நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள? இல்ல மாப்பிள்ள, அவர் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாரு. மாலதி வேற கை குழந்தைய வச்சுக்கிட்டு சமைச்சாளா இல்லையான்னு தெரியல. நான் தான் போய் சமைக்கணும். அதனால நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சரி, அப்படின்னா நான் டிராப் ஐயோ பண்ணிடுறேன். மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன். ஐயோ எதுக்கு நீங்க பஸ் எல்லாம் பிடிச்சிட்டு? மாலா இங்க வா. அம்மா அத்தைக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பி. சரிங்கம்மா. மெயின் ரோட்ல வரேன் போய் சம்மந்திமா. சரிங்க வரேன் சம்பந்தி. மாப்பிள்ள. திரும்ப போயிட்டு வா. நந்தினி, மா. போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு பாப்பாவை வா. பத்திரமா பாத்துக்கோ. வரேன்டா செல்லம். நந்தினி, குழந்தைக்கு தேவையானது எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அத்தை. அத்தை, என் மனசுல இன்னொரு ஆசையும் இருக்கு அத்தை. சொல்லுமா. நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்பா, அம்மா, மாலதி, ரேவதி, ஆறுமுக அண்ணன், விஜய், மகேஷ் எல்லாரையும் நேர்ல போய் கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு அத்தை. அவங்க எல்லாரும் வந்து குழந்தைய வாழ்த்தணும் அத்தை. அதனால நானே நேர்ல போய் கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பார்வை இல்லாம எப்படி அத்தனா? அது மட்டும் பிரச்சனை இல்ல நந்தினி. ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அங்கேயும் இங்கேயும் நீ அலையக்கூடாதுமா. அழுங்காம குழுங்காம இருக்கணும்.
அதுக்காக நான் சொல்றேன். ரோடு பூரா பள்ளமா இருக்கு. இந்த டைம்ல கார்ல டிராவல் பண்றது வேண்டாம், என்ன கேட்ட ரிஸ்க். இப்போ உனக்கு என்ன முறையா கூப்பிடணும் அவ்வளவுதானே? நீ வீட்டுல குழந்தைய பார்த்துக்க, நானும் அம்மாவும் போய் கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் நானே நேர்ல போய் கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அத்தை, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னதா அவர் கேப்பாரு. சரிடா, அவ ரொம்ப ஆசைப்படுறா. நம்ம பெரிய வண்டியில கூட்டிட்டு போ. ம்? சரிம்மா, ஓகே. என்னம்மா, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அத்தை. சொல்டா. டேய், நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபாரின் டாக்டர், அவர் கமிங் டியூஸ்டே இந்தியா வராரா. வெட்னஸ்டே 3 o'clock நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஓகேவா? நீயும் நந்தினியும் போய் பாத்துருங்க. ஓகேவா? சூப்பர். நீ சொன்னதுக்கே உனக்கு சாயங்காலம் இன்னைக்கு ட்ரீட். சரி, Okay. நான் கூப்பிடுறேன். ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். என்னது? முரளி சொன்னால யூஎஸ்ல இருந்து ஒரு டாக்டர் ஆமா, டியூஸ்டே வராரு. வெட்னஸ்டே அன்னைக்கு இவளுக்கு அப்பாயின்மெண்ட். அப்பாடா. ரொம்ப சந்தோஷங்க. இப்பவே எனக்கு எப்ப புதன்கிழமை வரும்னு இருக்கு. இன்னொரு 4-5 நாள்ல வரும். சந்தோஷமா ரிலாக்ஸ்டாரு. ஓகே, எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். சரி, இதெல்லாம் எடுத்து வை, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மாலதி, மாலதி, ஏமா அழுதுகிட்டு இருக்க? அதான் அந்த தீனா நாளைக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்துறேன்னு போன் பண்ணாராமே, அப்பா கிட்டயும் சொல்லியிருக்கே. அப்புறம் என்ன மாலதி, நாளைக்கு கண்டிப்பா உன் குழந்தை உனக்கு கிடைச்சிருமா. கவலைப்படாம இருமா. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? அதுக்குள்ள கடவுள் எனக்கு இன்னொரு சோதனையை கொடுத்துட்டாரு. என்னம்மா சொல்ற? இன்னொரு சோதனையா? இன்னைக்கு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு நான் வீட்டுக்கு போயிருந்தேம்மா. ஆனா அவர் அங்க இல்லம்மா. இல்லையா? கடைக்கு போய் பாத்தியா? வீட்டை போட்டு சாவி ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு, அந்த ஷெட் அங்க வேலை பார்க்குற பையன் கிட்ட கொடுத்துட்டு, என் பொண்டாட்டி என்ன தேடி வந்தா. நான் எங்கேயோ போயிட்டேன், என்ன தேட வேண்டாம்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. எதுக்காகவாம்மா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? இப்படி அவரு பாதிலேயே யாரும் இல்லாம பரதேச அனுப்பவா நான் இத்தனை அவமானத்தையும் சமாளிச்சேன். நான் அவரை தேடி அந்த ஏரியாவே சுத்தி வந்தேம்மா. நான் அவரை எங்கேயுமே பார்க்கவே இல்லம்மா. அவரு தப்பா இருக்கும் போதெல்லாம் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தேன். இப்ப அவரு முழுசா திருந்தி மனுஷனா மாறிட்டாரு. ஆனா நான் அவரை காப்பாத்த எனக்கு எந்த வசதியும் இல்ல, எந்த வழியும் இல்லம்மா. அது அவரு எங்கேயோ போயிட்டாரு. நான் இனிமே அவரை எங்க போய் பாப்பேன், எங்க போய் கண்டுபிடிப்பேம்மா? கடவுள் எல்லாருக்கும் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏமா எனக்கு மட்டும் கடவுள் எல்லா கதவையும் மூடி வச்சிருக்காரு. எந்த ஒரு பொண்ணும் அவ கஷ்டத்தை தன் தாய்கிட்ட தானமா சொல்லி அழ முடியும். என் மனசுக்குள்ளயும் ஒரு விஷயம் இருக்குமா. என்னம்மா சொல்லு மாலதி. இப்ப நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு தோணுதும்மா.
தொலைச்சிட்டு நிக்கிறேனேம்மா.